அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. இவங்களோட கம்மியா மார்க் வாங்கின பசங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைச்சிருக்கு. ஐயா மனசு வச்சா முடியும்னு சொன்னாங்க. டாக்டருக்கு படிக்கணும்னா ரொம்ப செலவாகும். அது உங்க மாதிரி ஏழைகளுக்கு கஷ்டம். குண்டிய மறைக்கவே கோவணத்துக்கு வக்கு இல்ல. ஏன்டா பட்டு துணிக்கு பறக்குறீங்க? என்ன சார் பெரிய செலவு? ஃபீஸ் 1000 ரூபாய். அதுக்கு எங்க கிட்ட காசு இருக்கு. புஸ்தகம் வாங்குறதுக்கு உதவி செய்யறதா ஒருத்தர் சொல்லிருக்காரு. இதை தவிர வேற என்ன சார் செலவு? அந்த 1000 ரூபாய் காலேஜ் ஃபீஸுக்கு எங்க துட்ட எவன் நோட்டுறது? மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்கு வேண்டியது மார்க். அது எங்க கிட்ட இருக்கு. உங்களுக்கு எதுக்கு சார் காசு கொடுக்கணும்? நாங்க கொடுத்திருக்கோம்ல. எலெக்ஷன் டிக்கெட்டுக்கு 5 லட்சம், சிஎம்க்கு அன்பளிப்பா 10 லட்சம், போஸ்டர் செலவுக்கு 10 லட்சம், இது போக எலெக்ஷன் செலவுக்குன்னே 25 லட்சம் வாரி இறைச்சிருக்கோமே. அந்த துட்டையெல்லாம் நாங்க எங்க போய் எடுக்கிறது? நாங்களும் ஏழைங்க தான்ப்பா. வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி காலேஜ் சீட்ல தான் தீபாவளி பாக்குறோம். அழகான தண்ணி குடிச்சாலும் நீட்டை உங்களுக்கு கேன்சல் பண்ண முடியாது. அதனால தான் நாங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து நீட்டு வேணும் அதில் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. வேறு ஒன்றும் கிடையாது. உங்களோட அரசியல் ஃபுல்லாகவே இந்த நீட்டை பற்றி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 10 வருஷம் அரசியலோட ஹிஸ்ட்ரி வந்து நீட்டு. 10 2026 10 வருஷம் நீட்டை வச்சு மட்டுமே அரசியல் பண்ண கட்சி இருக்குது. ஏழைகளுக்காக போராடுறது தான் சமூக நீதி. பணக்காரங்களுக்காக போராடுற சமூக நீதி கிடையாது. அனைவருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்கிறது சமூக நீதி. ஒரே ஒருத்தர் மட்டும் கிடைக்கிற சமூக நீதி கிடையாது. பாகுபாடு பார்க்குற சமூக நீதி கிடையாது. ஒரு கண்ணை மட்டும் மருந்து போட்டு காப்பாற்றுற சமூக நீதி கிடையாது. நான் கேட்குறேன், கொஷின் பேப்பர் லீக் ஆச்சு. இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் வந்து எந்த கொஷின் பேப்பர் லீக் ஆகலையா? 2014 வரைக்கும் இந்த லீக் ஆகலை. இன்றைக்கி இதே இப்போ 2026 கர்நாடகாவில் பிஎஸ்சி எக்ஸாம் கொஷின் பேப்பர் வந்து லீக் ஆகிருக்கு. பஞ்சாபில் ஃபார்மசிஸ்ட் ஆஃபீஸர் கொஷின் பேப்பர் வந்து ஸ்கேம் நடந்திருக்கு. ஏன் விளக்க சொல்ல வேண்டியது தானே? பதவி விளக்க சொல்ல வேண்டியது தானேங்க? சிஜிபி எங்கே போனீங்க? பொந்துக்குள்ளே போய்ட்டு பாத்ரூம் சீக்கிரம் ஒழிஞ்சிருக்கீங்களா? நீங்கள் ஒரு நான் பயாஸ்ட் அப்படின்னாக்கா கேட்டுருங்க இல்லையா? பாகுபாடு இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் கேட்கணும். பதவி விளக்க சொல்லுங்கள். ஸ்டேட்ஸ் எஜுகேஷன் பண்ணி மட்டும் என்ன அவருக்கும் அக்கௌண்டபிலிட்டி கிடையாது தானே? பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி பியாண்ட் எஜுகேஷனல் அக்கௌண்டபிலிட்டி பியாண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அக்கௌண்டபிலிட்டி எல்லாருக்கும் ஒரே மாதிரி. அது வந்து நான் ஆம் ஆத்மி பார்ட்டி சேர்ந்தவன், அதனால் கேட்க மாட்டேன், பஞ்சாயத்தில் போராட மாட்டேன் அப்படின்னா நீ போராடுறது தகுதி கிடையாது. நீ எதுக்கு அப்புறம் ஆன்டி நீட்டை பற்றி பேசுகிற? நீ எதுக்கு நீ வந்து கொஷின் பேப்பர் லீக் ஆச்சு அதுக்காக வந்து அக்கௌண்டபிலிட்டி கேட்டு சென்ட்ரல் மினிஸ்டர் ரிசைன் பண்ணி கேட்டேன்? அவர் ரிசைன் பண்ணிட்டார்ல, அப்போ இவரும் பண்ண வேண்டியதானே? அதுக்காக போராட வேண்டியதானே? கர்நாடகாவில் காங்கிரஸ் ராகுல் காந்தி கொய்யோ சின்ன குழந்தை மாதிரி வாயில விட்டு அடிச்சுட்டு அழுகுறியே. அப்போ கர்நாடகாவில் விட்டு உங்கள் கட்சி கரண்ட்டை போராட வேண்டியதானே? போராடாமல் நீ மக்கள் போராடி அவனை ரிசைன் பண்ணி நீயே ரிசைன் பண்ண சொல்ல வேண்டியதானே? அவனை ஏன் பண்ணல? எதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல? ஏன் பஞ்சாபில் எடுக்கல அக்கௌண்டபிலிட்டி? ஏன்னா இது 2 உங்களோட ஓன் பார்ட்டி. நீங்கள் எல்லாருமே நீட்டை வச்சு அரசியல் பேசுகிறவங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஒரு லீக் ஆன லீக் ஆகட்டி போனேன், எவன் உள்ளே போனேன், எவன் அடிப்பட்டேன், எவன் செத்தானே. அக்கௌண்டபிலிட்டி பற்றி பேசுகிற ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்குறியே. செகண்ட் டைம் எஜுகேஷன் வந்து நீட் எக்ஸாம் வந்து ஹெலிகாப்டர் வந்து கொஸ்டின் பேர் சேர்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கவர்மெண்ட் மினிஸ்ட்ரியிலேருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் அவங்க வீட்டில் அந்த இடத்துல இருந்தாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு. ஆனால் நீ என்ன பண்ண? பொலிட்டிக்கல் ரேலி நடத்துகிற. அதனால் எத்தனை குழந்தைங்க லேட்டாக போயிருக்காங்க தெரியுமா? எக்ஸாம் மிஸ் பண்ணிடுறாங்க தெரியுமா? நீலாம் நீட்டை பற்றி பேசணுன்ட்ட. கொண்டு வந்தது உங்கள் பீரியடில், காங்கிரஸ் பீரியடில் கொண்டு வந்தது. கேஸ் போட்டு ஜெயிச்சு வந்தது நளினி சிதம்பரம். கேஸை போட்டு ஜெயிச்சு வந்து நளினி சிதம்பரம் காங்கிரஸ் எம்பியோட முன்னாடி இது வராங்க. நீட்டு பில்லை ஆதரித்து சப்போர்ட் பண்ணது டிஎம்கே கவர்மெண்ட்டு. அப்போலாம் வாயில் என்னென்ன வச்சுருந்தீங்க? எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் பதவியில் இல்லைங்கிறது ஒரே காரணத்தை நீட்டு வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க. இதுதான் உங்கள் அரசியலா? அது எப்பறம் நீங்களே பேர் வைப்பீங்க? அந்த பேரை வந்து திருப்பி வந்து தப்பு நீ தான் வச்சுருந்தீங்க. அதை எப்பறம் சொல்லுவீங்க? நீங்கள் 2 பேரும் தான் நாட்டை அழித்து துரோகி. நீங்களாம் சரியான துரோகிகள். நாட்டை அழித்து குட்டிச்சோராவது பிளான் பண்ணுறீங்க. மாணவர் போராட்டங்கிற கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் போய் உட்காந்துருக்கீங்க. ஏன் சார் இங்கே தான் வச்சதில்ல? இதுதான் கொஞ்சம் மாணவர் போராட்டமா? நீ நீட்டை பற்றி போராடாத. நீட்டில் இருக்க பெனிஃபிட்டும் பேச, ஆன்டி பெனிஃபிட் எல்லாத்தையும் சொல்லி உன்னால் தைரியம் முடிஞ்சு அவனுக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டு ஜெயிச்சுப்பாரு. இல்லை மாணவர்கள்ட்ட உண்மையை சொல்லி நீ பேசிப்பார். அவனுக்கு வந்து உண்மை நீ வேணால் உண்மையை சொல்லிவிட்டு பேச வை பார்க்கலாம். அவன் அதுக்கு நீட் பக்கம் நீட் ஆன்டி நீட் எதிர்ப்பான். செருப்பு கட்டிப்பான். உங்களை செருப்பு கட்டி அடிப்பான். இதுக்கெல்லாம் காலம் இருக்குது. காலம் பற்றி நான் இன்றைக்கி சொல்கிறேன். நீட்டை அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மண்ணும் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. நீட் அது பாட்டுக்கு வளரும். ஏழை மாணவர்களுக்கு தோழனாக இருக்கும். இன்னும் எத்தனையோ ஏழை மாணவர்கள் இன்னும் மருத்துவர் ஆவாங்க. அடித்து சொல்கிறேன். அவங்க எல்லாருக்கும் ஒரே கேட்வே படிக்கட்டாக இருக்கும். நீட்டு படிக்கட்டாக இருக்கும். உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துக்கலாம் வாங்க. என்ன பண்ண முடியும் உங்களால் பண்ணுங்கள். ஆனால் நீட்டு வேணான்னு சொல்லி போராடுற மாதிரி நீட்டு வேணும்னு சொல்லி நாங்கள் போராட ஆரம்பித்தா தமிழ்நாடு தாங்காது, இந்தியாவே தாங்காது. பார்த்துங்க. ஜெய் பாரத், ஜெய். தேங்க்யூ.